இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்கமாக இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த வாக்கியத்தை எடுத்துக்கலாம். உண்மையில் குரு பார்வை என்பது ஒரு வீட்டோ பவர் மாதிரியான ஒரு நல்ல நிலைமை. ஜாதகத்தில் எத்தனை குறைகள் தோஷங்கள் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பார்வைக்கு உண்டு. சிலருக்கு ஒரு சந்தேகம், ஐயா அந்த குரு பெயர்ச்சியில் கூட பெயர்ந்த இடத்தை விட்டு அந்த 5, 7, 9ஆம் பார்வைகளை வச்சு தானே குரு பெயர்ச்சி பலன்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குரு இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற வீடுகளை அதிகமாக புனிதப்படுத்தக்கூடிய என்னுடைய சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிரகம்னே சொல்லலாம். உண்மையில் ஜோதிடத்தின் தலநாயகன் தலைவன் அனைத்து பலன்களையும் மாற்றி நல்ல விதமாக கொடுக்கக்கூடியவர் நிஜமாகவே குரு பகவான் தான். இந்த குரு மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலிமையாக அமர்ந்து விட்டால், வலிமையில் என்ன பங்கம் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சனியோடு இணைந்து ராகுவோடு இணைந்து ஒரு நிலையில் அமாவாசை சந்திரனோடு இணைந்து அவருக்கு ஆகாத சில கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பகை கிரகங்கள் பகை வீடுகளில் இல்லாமல் இருந்தாலே ஒருவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு சுப நிலையிலே அமைஞ்சிரும். இந்த சுபத்துவத்தின் நாயகனே குரு பகவான் தான் சொல்லலாம். லக்னத்தை எப்பொழுதெல்லாம் குரு தொடர்பு கொள்கிறாரோ அவர் பிறவியிலிருந்தே இயல்பாகவே ஒரு எல்லாமே நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றவராக இருப்பார். நம்மள பாருங்க, நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறதில்லை. எல்லா நிலைகளிலையும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசாகவே வாழ்ந்து சொகுசாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. பிறக்கும் பொழுதே அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறார்கள். நல்ல கல்வி அவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கிறது. பெருசாக கஷ்டப்படாமல் வேலை தொழில் அமைப்புகள் அமைஞ்சிருது. அதற்கு பிறகு நல்ல விதமாக திருமணம் போன்ற ஒரு தெளிந்த நீரோடை போல வாழ்க்கை அவர்களுக்கு போயிடுறது இல்லையா? எல்லாரும் நம்ம கஷ்டப்படுறது இல்லையே, நம்மில் யாரோ ஒருவர் நன்றாகவே எப்பொழுதுமே இருக்கிறார் இல்லையா? இவரை போன்றவர்களுடைய பார்த்தீங்கன்னா தான் இந்த குரு பார்வை என்பது அவர்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய விசேஷமாக தெரியக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருப்பார் அல்லது 5, 7, 9ஆம் இடங்களில் குரு இருப்பார். 5ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது லக்னம் சுபத்துவமாகிறது. 7, 9ஆம் இடங்களில் இருக்கும்போதும் லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மை. குரு பார்க்கக்கூடிய இந்த முக்கோண அமைப்புகள் 2, 6, 10ஆகவோ 1, 5, 9ஆகவோ மாறுகின்ற இருக்கின்ற ஒரு சூழல்களில் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்றால் தனகாரகன் தனத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி. அதாவது அளப்பரிய பணத்தை கொடுக்கிறார். என்னதான் கஷ்டம் வந்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பணத்தை கொண்டு பெரிய நல்ல விஷயங்களை நம்ம சமாளிச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரியான அமைப்புகளுக்கு இவர் தான் சொந்தக்காரர். அதை போலவே நல்ல குழந்தைகளின் மூலமாக சில விஷயங்களை நாம் சாதித்துக் கொள்ளுகிறோம். ஒரு குழந்தை நமக்கு நல்ல விதமாக பிறந்து அவர் ஒரு உயர்நிலையில் இருக்கும் பொழுது இவருடைய பெற்றோர்கள் இன்னார் என்கின்ற அமைப்பும் ஒரு பெருமையும் நமக்கு கிடைத்து விடுகிறது இல்லையா? இது போன்ற அமைப்புகளுக்கும் தன புத்திரக்காரகராகிய குருவை தான் சொல்லணும். சில நேரங்களில் தோஷங்கள்னு சொல்கிறோம், மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம், பிதிரு தோஷம்னு சொல்கிறோம், பித்ரு தோஷம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான தோஷம், 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார் என்கின்ற ஒரு பொத்தாம்பதுவான தோஷங்கள், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் கொஞ்சம் சற்று உற்று பார்த்தோமானால் இவ்வளவு தோஷங்களும் இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பார். என்னடா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் இந்த 7இல் செவ்வாய், 7இல் சனி, 7இல் ராகு, 8, 2 போன்ற அத்தனை அமைப்புகளில் பாபக்கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த குரு என்கின்ற ஒரு உன்னத கிரகம் அவர்களை தன்னுடைய சிறப்பு மிக்க கோடி லாபம் தரக்கூடிய பார்வையால் பார்த்து அந்த தோஷத்தை மட்டுப்படுத்தி இருப்பார் அல்லது நீக்கியிருப்பார் என்றதாங்க உண்மை. ஆக குருபார்க்க கோடி நன்மை என்பதை விட குருபார்க்க லட்சம் கோடி நன்மை என்பதை கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்திற்கு குருவின் பார்வை இணைவு இருந்துவிட்டால் அது மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.